அல்லேலுயா. கர்த்தரே நம்புகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். அதுக்கு தலைப்பு கர்த்தரே நம்புகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். வசனத்தை வாசிப்போம். முதலாவது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 6 வசனம். இரக்கமுள்ள தேவனே, உயிர் தெழுந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 11ஆம் மாதத்தின் 2ஆம் நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருந்தீரே. எவ்வளோ பேர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டாங்க. எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே. நீங்கள் எவ்வளவா எங்களை நேசித்தீரே. எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த முதல் ஆராதனையில் பங்கு பெறும்படி எங்களோட பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு வந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதனையை நீ பொறுப்படுத்த நடத்தி ஆசீர்வத்து தாருமாப்பா. இந்த வசனமானது பிள்ளைகளோட உள்ளத்தில் கிரியை செய்யட்டும். யார் எந்த நிலவரத்தோடு வந்திருந்தாலும் சமாதானத்தோடு நம்மட சமூகத்தை விட்டு போகும்படி கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரே நம்புகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 6 வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதை அவர் செவ்வாய்ப்படுத்துவார். கர்த்தர் பாருங்க, நீ என்னென்னா வழியில் போறீங்களோ கர்த்தர் சொல்கிறார், உன் சுய புத்தியின் மேல் சாய வேண்டாம். உனக்கு ஒன்றும் சொந்த புத்தி வேண்டாம். ஆண்டவரே, காலையில் எழும்பும்போது ஏசப்பா நான் உம்மோட கருத்துக்குள்ளே இருக்கிறோம். நீர் என்னை நடத்தும். உம்மோட சித்தத்தின்படி நீ என்னை நடத்தும். உம்மோட வழிகளில் நீர் என்னை நடத்தும். என் சித்தம் ஒன்றும் வேண்டான்னு ஒப்படைக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாவரே நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதைகளே செய்யும். நீ போகிற வழியிலெல்லாம் கர்த்தரே நினைங்க. ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்தீரே, நான் பாவமுக்கு நன்றி ஆண்டு. இப்பொழுது நமக்குள்ள ஒரு பயம் இருக்குது. கர்த்தர் எந்த நேரம் வரப்போகிறாரோ, என்ன நடக்க போகுதோ. தூங்கி காலையில் எழும்பினா உண்டு, நமக்கு உயிர் இருந்தால் உண்டு. யாராவது நினைக்கிறீங்களா? எவ்வளோ பிளான் போடுறீங்க. 10 வருஷத்துக்கும் அதிகமாக உள்ள பிளானே போடுறீங்க. அதே பண்ணலாம், இதே பண்ணலாம், அதே செய்யலான்னு. இன்னைக்கு படுத்து நாளைக்கு எழும்பினா தான் உயிர். என்ன அது மட்டும் நினச்சிக்கோங்க. ஜீவனா கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவன், கர்த்தர் நமக்கு கொடுத்த சுகபலன். நம்ம பிள்ளைகளை எல்லாம் அவரோட கருத்துக்குள்ளே வைப்போம். கர்த்தர் பாதுகார். யெகோவா நீயே பார்த்துக்கோ, நம்மளால் ஒன்றும் இல்லை. ஆனபடியில் ஆண்டவர் என்ன சொல், வழிகளிலெல்லாம் அவரே நினைத்துக்கொள். அப்பொழுது நம்ம பாதைகள் நீங்கள் எல்லாம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, குடும்பத்தோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் தான் உங்களை நடத்தணும். இந்த 11ஆம் மாதம் முழுவதிலேயும் நீ போகிற இடங்களில், வருட இடங்களில், வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பான். உனக்கு மட்டுமல்ல, உன் பிள்ளைகளோடும் உன் குடும்பத்தோடும் எல்லாரோடும் கர்த்தர் இருந்து உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாத காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என் தேவனா எனக்கு அது செய்வார், கண்டிப்பாக செய்வார். நான் நம்பி இருக்கிறது அவரால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. நீ விசுவாசத்தோடு இருக்கிற தேவனால் எல்லாம் கூடும். இன்று வரைக்கும் நம்மளை நடத்தினது அவர் தான், மனுஷர் இல்லை, தேவன் தான். ஒவ்வொரு நாளும் நீ நடக்கிற ஒவ்வொரு அடி சுவடிலும் நடந்து பாருங்களேன். காலு தறுக்கி விழுந்துட்டேன்னா அவ்வளோதான், எழும்ப முடியாது. இந்த எலும்பு எவ்வளோ பலன் இருக்குது, அவ்வளோதான். உடஞ்சிட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். வயதானவங்களோடும் கர்த்தரோட கரை இருக்குது. கர்த்தர் என்ன விசுவாசிக்கிறோம், என் தேவன் இது செய்வார், என் பிள்ளைகளுக்கு இது செய்வார். நம்ம நம்பி இருக்கிறோம். அவரை நம்பித்தான் நம்ம வந்திருக்கிறோம். வருங்காரியங்களே என்னிடத்துல கேளுங்கன்னு சொன்னாங்க. அவரிடத்துல நம்ம கேட்குறோம். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்தில் அவையே கேட்பீர்களோ அவையே பெற்றுக்கொள். இது வரைக்கும் நம்மளை கர்த்தர் தான் நடத்தினார். எவ்வளோ காரியங்களுக்கு நம்ம ஜெபித்தோம். கர்த்தர் நம்மளோட ஜெபத்தை கேட்டார். இனியும் நம்மளோட ஜெபத்தை கேட்கிறவர். விசுவாசிக்கிறோம். என் பிள்ளைகளோட காரியங்களை நீ பொறுப்படும், என் காரியங்களே பொறுப்படும். எனக்கு இடம் இல்லை, வீடு இல்லை, என் பிள்ளைக்கு விவாகம் ஆகலை, என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை. வேதனையோடு தான் வந்திருக்கீங்க, எல்லாரும் கவலையோடு தான் வந்திருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களோட அங்கலாய்ப்பை அறிகிற தேவன். நீ என்ன நிலவரத்தோடு வந்திருக்கிற அவருக்கு மட்டும்தான் தெரியும். மனுஷனோ முகத்தை பார்க்குறான், அவர் உள்ளம் ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர் ஒரு தான். நீ வேதனையோடு தான் வந்திருக்கிற.
ஐயோ இந்த மாதத்தில் எனக்கு என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, எவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்குதே, எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதே. ஏசப்பா நீ தான் எனக்கு துணை. வியாதிஸ்தர் எவ்வளோ பேர் வியாதியாக இருந்தாங்க, கத்தர் ஜீவனை கொடுத்தாங்க. ஆண்டவரே வியாதியாக இருக்கிறவங்களே கத்தர் தொடுவாப்பா, ஜீவனை கொடுன்னு ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். என்ன பண்ணுவார்? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத கத்தர் எனக்காக செய்வார். அவர் என்னெல்லாம் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். என்ன அவரே நான் நம்பி இருக்கிறோம். மகளே நீ அவரே நம்பி வந்திருக்கிறோம். மகனே நீ அவரே நம்பி வந்திருக்கிறோம். அவர் ஒருபோது உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. நீ நினைத்த காரியத்தை என்ன நினைத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிறியா, அந்த காரியத்தை உனக்கு நீ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே அந்த காரியத்தை கர்த்தர் உனக்காக செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. சங்கீதம் 37:5 வாசிங்க. சங்கீதம் 37. உன் வழியே கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணும். நீ ஆண்டவரே நான் உண்மையை நம்பி இருக்கிறேனேப்பா, எவ்வளோ பிரச்சனையோடு நான் வந்திருக்கிறேன், உமக்கு தெரியப்பா. இந்த 11ஆம் மாதத்தில் எவ்வளோ காரியம், குடும்பமான கொஞ்சமான காரியமாக இருக்குது, ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். உன் வழியே கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை கர்த்தர் உண்ட காரியத்தை இந்த மாதத்தில் உனக்கு என்னென்ன இருக்கிறதோ அவருக்கு தெரியும். மகளே நீ வேதனையோடு வந்திருக்கிற, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதே, இந்த வியாதி இருக்குதே, இதுக்கு பணம் தேவைப்படுது, யார் இடத்துல இயேசுவை பாட்ட அவர் மேல நம்பிக்கை ஆயிரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணும். அடுத்த வாசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 118:8-9 வாசி. சங்கீதம் 118:8. மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதல். மனுஷனை நம்பாத ஒரு வசனம் இருக்குது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவது விட்டு. எரேமியா 17 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. எரேமியா 17 அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆ 7ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதே, அவர் சபிக்கப்பட்டவன்னு சொல்லணும். அதனால தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. பிரபுக்களே நம்புவதே பார்க்கலும் கர்த்தர் பேரில் ஏசப்பா நம்புங்க. உங்களை அழைத்த தேவன் உன்னை இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னை நடத்துறவராக இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கர்த்தரே நம்புகிறவனுக்கு கிடைக்கும். ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரும். 2வது, கர்த்தரே நம்பி நன்மை கர்த்தரே நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 40:4. சங்கீதம் 40:4. அகங்காரிகளையும் பொய்ய சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரே நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன். நீ யாரையா நம்பணும்? கர்த்தரே நம்புங்க. அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. யாரையா நம்பி வந்திருக்கிறோம்? கர்த்தரே நம்பி வந்தவர் ஒருபோதும் கர்த்தர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. கர்த்தர் இவ்வளோ அல்ல ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு, எவ்வளோ ஆசீர்வாதங்களே கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. அந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அடுத்தது 84ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 84ஆம் சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே உண்மையை நம்பி இருக்கிற மனுஷன் நம்ம ஆண்டவரே நம்பி இருக்கு. நீ கர்த்தரே நம்பி இருக்கிறோம். பாக்கியமுள்ள ஜனமாக கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறா. ஆண்டவர் சொல்றார், இவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற ஜனம்தான் நம்ம ஜனம். கர்த்தரை தேடும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தாரே. நம்ம சொந்த ஜன பந்துக்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கும்போது அவருக்குன்னு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாரே. இவ்வளோ சேனைகளின் கர்த்தாவே உண்மையை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கிறப்பா, நான் உண்மையதான் நம்பி இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். என் தேவன் எனக்கு நன்மை செய்வார், என் தேவன் எனக்கு சுகத்தை தருவார், என் தேவன் எனக்கு ஜீவனே தருவார். கர்த்தர் என் பிள்ளைகள் காரியங்களை பொறுப்பெடுக்கார் நம்பி வந்திருக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
சங்கீதம் 146:5 வாசிங்க. யாக்கோபின் தேவனே தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கணும். ஆண்டவர் மேலே தான் நான் நம்பிக்கை, மனுஷர் மேலே வைக்காத சொன்னேன்ல. மனுஷனும் கை விட்டுடுவான், மனுஷரோட அன்பு மாறும். இயேசு மாறாதவர், அவரை மட்டும் நம்பியிருங்க. இந்த மாதத்தில், இந்த 11ஆம் மாதத்தில் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும். கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவர். என்னென்ன காரியங்கள் செய்கிறியோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்து. மற்ற 10 மாதத்தில் இல்லாத ஆசீர்வாதத்தை இந்த 11ஆம் மாதத்தில் கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் கர்த்தர் மேல் நம்பியிருங்க. ஆண்டவரே நம்பியிருங்க. கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இதுவரைக்கும் உங்களை நடத்தின தேவன் இனிமேலும் கர்த்தர் உங்களோடு கூட. அது இப்போ எப்படி இருந்துச்சுன்னா, ஆபிரகாமே தேவன் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 12:1-3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, முதல் வசனம் போடுப்பா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனோட வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாங்க. போனாங்களா ஆபிரகாம்? 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் போயிட்டாங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே வான்னு சொல்கிறாங்க, இங்கே போன்னு சொல்கிறாங்க, அங்கே வான்னு சொல்கிறாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 7:2 வாசிங்க. வா என்ற அங்கே போன்னு சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாரு? வான்னு சொல்கிற. கர்த்தர் கொடுத்த தேசம் ஆபிரகாமே கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்பேன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்த அப்புறாமே எப்படி மாற்றினாங்க? இயேசுவே நம்பி வர்றவங்களே கர்த்தர் என்ன பண்ணுவார்? சீமான்களாக மாற்றுவார். ஆபிரகாமுக்கு மிருகஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமான. 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். ஆண்டவரை தேடி வந்த பழைய ஏற்பாடு காலத்து பரிசுத்தவான ஆபிரகாமே தேவன் அவ்வளோ ஆசீர்வாதத்தனா ஆண்டவரே தேடி வந்திருக்கு. புதிய காலத்தில் இருக்கிறதானே உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஏன்னா அவ்வளோ பெரிதான ஆசீர்வாதத்தை கர்த்தரே தேடி வர்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை எப்படி மாற்றினா? சீமானாக மாற்றினா. உங்களையும் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் என்ன காரியம் மனதில் நினைக்கிறீங்களே கர்த்தர் அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆபிரகாமை தேவனை ஆசீர்வதித்து பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவன். இன்னைக்கு தேவனை நம்பி நீங்கள் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு வந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கும் கர்த்தர் தரப்போகிறார். 2வது ஈசாக்கை பற்றி வாசிங்க. ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. கர்த்தர் என்ன ஆபிரகாமே ஈசாக்கை அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனா அந்த வருடத்தில் எத்தனை பாருங்க பலன் கிடச்சிச்சா? 100 மடங்கு. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் தேவன் உங்களை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை கர்த்தர் தருவார். அவன் என்ன அடுத்த வசனம் என்ன சொல்கிறாங்க? அவன் வர வர வர
விருத்தி. அதே மாதிரி நீங்கள் தேவனை நம்பி வந்திருக்கீங்க. போக 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 நீங்கள் பெரிய ஐஸ்வர்யவான்களாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். இப்படியா இருக்க போறீங்க. நம்ம ஆண்டவரை தேடின நாட்கள் இருந்தால் ஐஸ்வர்யமா இப்போ இருக்குது. எவ்வளோ காரியத்தை கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் செய்திருக்கிறார். எனக்கும் செய்வாங்க, உங்களுக்கும் கர்த்தர் செய்வாங்க. ஆனபடினால கர்த்தரை நம்பினவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. தேவனே நம்பி வாங்க, அவர் உங்களை ஆசீர்வதித்த. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன். ஆபிரகாமுக்கு தாங்க முடியாத அளவுக்கு கூட அண்ணனும் தம்பி இருக்கக்கூடாத அளவுக்கு அவ்வளோ சொத்து இருந்துச்சு. கத்தர் அதே போல கத்தர் உங்களையும் கத்தர் ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நம்மளே கத்தர் ஆசீர்வதிப்பார். பழைய ஏற்பாடு பரிசுத்தவானுக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இருந்தால், புதிய ஏற்பாடில் நம்ம தேவனை நோக்கி வந்திருக்க நம்மளுக்கு நம்மளே நம்மளோட பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அது மட்டுமல்ல, ஈசாக்கு பயிரிட்டான், 100 மடங்கு ஆசீர்வதித்தான். அவன் எப்படி இருந்தானா, போக போக வர 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 மகா பெரிய விருத்தி அடைந்து அதே மாதிரி நீங்கள் பாருங்க, வரும் நாட்கள் அம்மா காலம் போயிட்டா கூட நீங்கள் விருத்தி அடைவீங்க, பெரியவங்களாக மாற்றுவீங்க. ஒரு குறையும் உங்களுக்கு வைக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்குறது எல்லாவற்றையும், வீடா காரா வாகனமா எல்லாவற்றையும் கத்தர் கொடுப்பார். எதை நினைத்து இன்னைக்கு நீ வந்திருக்கிறியா, கத்தர் வேண்டுதலை கேட்கிற தேவன். 2வது, கர்த்தரே நம்பி இருக்கிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10. கர்த்தரே நம்பி இருக்கிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரே நம்பி இருக்கிறவனுக்கு என்ன இருக்கும்? கிருபை அவனை சூழ்ந்து. நீ நம்பி ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம், தேவ கிருபை உன்னோடு கூட இருக்கும். கர்த்தர் அதுக்கு தான் சொல்கிறான், பரிசுத்தாய் பெருங்க, பரிசுத்தாய் பெருங்கன்னு. அபிஷேகத்தினால தான் அந்த கிருபை பெருகிறது. நீங்கள் அபிஷேகத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், பலகீனமாக இருக்கும் சரீரம், ஆனாலும் உயிர்ப்பிக்கும். ஆனால் எத்தனை நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா உம்முடைய கிருபை எனக்கு கொடு ஆண்டவரே, நான் பிரயோஜனமான ஊழியக்காரியப்பா, நான் பலகீனமானவளப்பா, கர்த்தர் கொடுக்குற பலன் தான் எனக்கு. அதே போல் நான் ஆண்டவர் இடத்துல, நீங்கள் தேவனிடத்தில் பலனே கேளுக்கிறேன். கர்த்தரே நம்பி இருக்கிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். பரிசுத்தாவி பெருங்க. பரிசுத்தாவி இருக்கிறதுனால தான் இந்த பலன் நம்மளை நடத்துகிறது. என்ன சூழ்நிலையின் மத்தியில் அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். பரிசுத்தாவியின் பலத்தில் நிரப்பப்படணும். அதுக்கு தான் அபிஷேகம் பெற்றுக்கோன்னு சொல்கிறது. பரிசுத்தாவியின் பலன் தான் நமக்கு எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பலன் கர்த்தர் தருகிறார். ஆனபடினால் இந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனப்பட்ட நேரத்தில் தேவனிடத்தில் பலனே கேட்டாங்களோ. வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:7-11 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த வேதனையில் கர்த்தர் என்ன கொடுத்தாரு? கிருபையை கொடுத்தாங்க. அதே போல் நம்ம பலவீனப்படுற நேரத்தில் ஆண்டவரிடத்தில் கிருபையை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு பலன் இல்லைப்பா, நான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அது என்னை விட்டு நீங்கபடி நான் என் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமே என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனுமாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கர்த்தர் தாம் எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் பரிசுத்தாவியின் பலன் இருந்தனால் அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் கர்த்தர் நமக்கு தருவார். ஆனபடினால் இந்த நாட்களில் கர்த்தரிடத்தில் பலனே கேளுங்க. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 6:8 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கு கர்த்தரோட கண்களில் கிடைக்கணும். அதே போல் நம்மட பேரை போட்டு வாசிங்க. லீலாமாவுக்கோ கர்த்தரோட கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும். ஒவ்வொருத்தரோட பேரே போட்டு வாசிங்க. ஆண்டவரே, இந்த 11ஆம் மாதத்தில்
உங்களோட கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபையே தருகிற தேவனாக இருக்கிறார். தேவனிடத்தில் கிருபை கேட்போம். கர்த்தர் முதலாவது என்ன? கர்த்தரே நம்புகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். கர்த்தரே கர்த்தரே நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரே நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அடுத்தது, கர்த்தரே நம்புகிறவர்களுக்கு அவரே துணையும் கேடவுமாயிருக்கிறார். சங்கீதம் 115:9 வாசிங்க. சங்கீதம் 115:9. இஸ்ரவேலே கர்த்தரே நம்பு, அவரே நமக்கு துணையும் அவர் கேடவுமாய். இஸ்ரவேல் நம்ம தான் இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் நாம் தான், தேவனிட பிள்ளைகள் இஸ்ரவேல் பிள்ளைகள் தான். அதனால கர்த்தரிடத்தில் நம்ம தேவனிட கர்த்தரே நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரே நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடம். தேவன் தான் நமக்கு கேடகமாக இருக்கிறார். இந்த மாதத்தில் ஏதோ 4வது காரியம் அது. கர்த்தரே நம்புகிறவர்கள் இல்லை, கர்த்தரே நம்புகிறவர்கள் அவரே துணையும் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 13:21-22 வாசிங்க. இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணமாக போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஜனங்களை யார் பாதுகாத்தாங்க? பகல் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி. நடந்துகிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்க, பிள்ளை குட்டி ஆடு மாடுங்க. ஆனால் அதை தான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேனே, மோசே அவங்க கூட நடக்கல, 2000 முறை தூரத்தில் தான் மோசை நடந்தாங்களாம். வசனம் வாசிங்க. யோசுவா 3:4 வசனத்தை வாசிங்க. பாருங்க, அந்த ஊழியக்காருக்கும் விசுவாசிக்கு இடையில 2000 முறை அகலத்தில் தான் நடந்தாங்களாம். ஜனங்களே நடத்திட்டு போகிறாங்க, ஆனால் ஊழியக்காரு கூட நடக்கலையா. 2000 முழம் வித்தியாசத்தில் இருக்கணுமா ஊழியக்காருக்கும் விசுவாசிகளுக்கும். சிபிஎம் இளைஞர்களுக்கு ஆழமாக ஸ்டடி கொடுப்பாங்க இதை பற்றி. 2000 முழம் அகத்தில் விசுவாசிக்கு ஊழியக்காரனுக்கும் 2000 முழம் அகலம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் இஸ்ரேல் ஜனங்களே நடத்திட்டு போனாங்க. ஊழியக்கார் எத்தனை தூரம் அகலத்தில் இருக்கிறாங்க? 2000 முழம் அகலம் தூரமாகத்தான் இடத்துல அவங்க விட்டு நடத்திட்டு போகிறாங்க அந்த ஜனங்களை. கர்த்தர் அந்த ஜனங்களோடு கூட இருந்தார். பகல் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் அவங்கள என்ன இஸ்ரேல் ஜனங்களே பாதுகாத்தார். அதே போல் இந்த நாட்களிலே நம்மளையும் கர்த்தர் பாதுகாக்கணும். நம்ம போகிற பாதையிலெல்லாம் பகல் மேக ஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம் பாதுகாவலாக இருக்கணும். 4வது, கர்த்தரே நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதம் போல இருப்பார்களா. சங்கீதம் 125:1 வாசிங்க. சங்கீதம் 125:1. கர்த்தரே நம்பி இருக்கிறீங்க நீங்க, நம்புறவங்க என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதம். சியோன் பர்வதம் அசையாது, அது அங்கே நின்ன இடத்துல தான் நிற்கும் அந்த பர்வதம். அதே போல் கர்த்தர் இந்த நாட்கள் இந்த மாதத்தில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் இயேசுக்குள் அசையாமல் இருங்க, உறுதியாக இருங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருந்து உங்களை மனத்தவராக இருக்கிறார். அடுத்தது வாசிங்க. நீதிமொழிகள் 28:25 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் என்ன வசனம்? பெருநெஞ்சன் வழக்கே கொள்ளுகிறான், கர்த்தரையே நம்புகிறவனோ செழிப்பான். ஆண்டவரை நம்பி நீங்கள் வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் செழிக்க செய்கிற தேவன். இந்த 11ஆம் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 29:25. நீதிமொழிகள் மனுஷனுக்கு பயப்படும் பயம் என்ன பண்ணுமா? கண்ணிய. மனுஷனை பயப்படாதீங்க, கர்த்தரே பயப்படுங்க. கர்த்தரே நம்புகிறவனோ
உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படும். ஆனால் தேவனை நம்புவோம். அவரை நம்பி இந்த மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். என்ன கஷ்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், சோதனைகளே வந்தாலும் மனுஷனுக்கு பயப்படாதீங்க, கர்த்தரையே நம்புங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியே வருவிக்கும். கர்த்தரையே நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை வைக்க போறார். கர்த்தரை இடத்துல சார்ந்துருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அந்த ஏற்ற கிருபையை தந்து இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனை நம்புங்க, அப்பொழுது நீங்க நிலைப்படு. தேவனே நம்பி வாங்க, கர்த்தரையே நம்பி வாங்க, மனுஷரே நம்பாதீங்க. தேவனே நம்பி வரும்போது இந்த மாதம் முழுவதும் வேண்டிதான எல்லா கிருபைகளே ஆசீர்வாதங்களே கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு தரப்போகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 26:3-4 வாசிங்க. ஏசாயா 26:3 வசனம் 4 வசனம். ஆமென். கர்த்தரே என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகி யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவை நம்புங்க. அவர் நமக்கு கண்மலையாகிய தேவனாக இருக்கிறார். இந்த 11ஆம் மாத துவக்கம் முதல் முடிவு நாட்கள் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட உங்களை நடத்துவார். கர்த்தரையே நம்புகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரே நம்பி இருக்கிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரே நம்புகிறவர்களுக்கு அவரே துணையும் கேடகவுமாய் இருக்கிறார். கர்த்தரே நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிற்கும் சியோன் பர்வதம் போல இருப்பார்கள். கர்த்தரே நம்பி இருக்கிறவன் தள்ளாடுவதில்லை. கர்த்தரே நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரே நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பான். உங்கள் தேவனாகிய கர்த்தரே நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். கர்த்தரே உறுதியாய் பற்றி கொண்டு அவரே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பூர்ண சமாதானத்தை கிடைக்கும். இந்த வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வார்.